ஒரு காலத்துல வாடகை வீட்ல இருந்த நானு இப்போ போயஸ் கார்டன்ல சொந்தமாவே எனக்கு ஒரு வீடு இருக்கு அப்படின்னு தன்னோட வளர்ச்சியை பத்தியே பெருமையா ரீசன்ட் இன்டர்வியூல பேசியிருந்தவர் தான் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி இன்னைக்கு தனக்குன்னு ஒரு தனி இடம் பிடிச்சிருக்கக்கூடிய அட்லி. ராஜாராணி படத்து மூலமா அறிமுகமாகி இப்போ பாலிவுட்ல ஷாருக் கான் வரைக்கும் வச்சு இயக்கி அந்த படமும் 1000 கோடி ரூபாய்க்கு மேல வசூலிச்சு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. குறுகிய காலத்துல அவரோட வளர்ச்சி மிகப்பெரியதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் இயக்குன படங்கள் எல்லாமே ஃபுல்லாவே விமர்சனத்துக்கு உள்ளானாலும் அதை பத்தி கவலைப்படாம அவர் அடுத்தடுத்து மூவ் பண்ணி இன்னைக்கு பாலிவுட்டையும் தாண்டி ஹாலிவுட் வரைக்கும் அவரோட பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்குது. அதுலயும் குறிப்பா ஷாருக் கானை வச்சு அவர் ஜவான் படத்தை எடுத்து ஷாருக் கானோட கெரியர்லயும் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை உண்டாக்குனாரு. இதுக்கப்புறமா சல்மான் கானும் அட்லியும் சேர்ந்து ஒரு படத்தை எடுக்க போறதாகவும் தகவல் பரவிட்டு இருக்குது. ரீசெண்டா சமூக வலைத்தளம் முழுக்க சல்மான் கானும் அட்லியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வீடியோக்களும் போட்டோஸும் நிறையவே உலா வந்துச்சு. இது இன்னும் அதிகாரப்பூர்வமா உண்மையாக்கப்பட்டிருக்கு. இப்ப எடுக்க போற படத்துக்கு அவரு இந்திய சினிமாவிலேயே யாரும் வாங்காத சம்பளத்தை அவர் வாங்க போறதாகவும் அதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் ப்ரொடக்ஷன் பக்கத்துல இருந்து இன்னும் கொஞ்ச நாட்களே வெளிவந்துரும்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனும் அட்லியும் கூட்டணி சேர்ந்து இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுக்க போறதாகவும் சொல்லப்படுது. ஒருவேளை அந்த படத்துக்கு அப்புறம் தான் சல்மான் கானும் அட்லியும் சேர்ந்து இயக்க போறாங்களா இல்லனா அதுக்கு முன்னாடியே அல்லு அர்ஜுனும் அட்லியும் இணைந்து பணியாற்றுவாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும்.